துதி பாத்திராவும் என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தொல்லை ஆமென். அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அழையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவையும் படுத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவையும் அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. துதி பாத்திரா உம்மை துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே கண்ணின் மணி போல். எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்க போகத்தான் நம்ம இம்மட்டுமாய் நடந்து போகிறோம். நம்ம இம்மட்டுமாய் அவர் வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு ஆதாரமாய் ஒரு தலைப்பை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட தலைப்பு நிறைவை காண்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோவான் 1:51 ஆண்டு சொல்லிட்டாரு, இது முதல் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அதற்கு ஆதாரமாய் அதற்கு இணையாய் நிறைவை காண்பீர்கள் என்ற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். ஆங்கில வேதாகமத்தில் அழகா இருக்கும். Perfect comes, imperfect disappear. ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவானது வருகிறது. ஏன் நிறைவானது வருதுன்னா அங்கே சில குறைகள் இருப்பதை நாம் காண முடியும். ஆமென். அப்ப நிறைவானது வரும் பொழுது, எது வரும் பொழுது நிறைவானது என்ன? நிறைவானவர் இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவானவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவானவர் இயேசு. நிறைவானவர் வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், என்ன குறை, ஏன் குறை,
எப்படி குறை, இந்த குறையை எப்படி சரி செய்வது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கிறதோ, நம்முடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா காணப்படுகிறதோ, இம்பர்ஃபெக்டா காணப்படுகிறதோ, இன்கம்ப்ளீட்டா காணப்படுகிறதோ, நிறைவானவராகிய இயேசு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும்? பறந்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கையில ஒரு குறைவும் கிடையாது. ஆமென். ஏனால் சங்கீதம் சொல்லப்பட்டு சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அழகா சொல்லுவாங்க. ஆமென். அப்படி இதற்கு ஆதாரமாய் ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்க போகிறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் ஒரு காரியம், ஒரு விசேஷம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் 2ஆம் அதிகாரத்தில் நடக்குது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை திருப்புவோம். 1வது வசனத்தை நாம் வாசிப்போமா? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் போதும். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 3 நாளைக்கு பிற்பாடு 3ஆம் நாளிலே இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்கு போறாரு? ஒரு கல்யாணம். சும்மா கல்யாணத்துக்கு போயிடுவாங்களா? கிடையாது. இன்வைட் பண்ணணும், பத்திரிக்கை வைக்கணும். கரெக்டாக பத்திரிக்கை வச்சு, அந்த தட்டில் பத்திரிக்கை வச்சு, பழம் வச்சு, ட்ரெஸ்ஸை வச்சு, அமௌண்ட் வச்சு, எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் நம்முடைய ஜனங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த ஃபார்மாலிட்டிஸ் படி தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? இன்விடேஷன் வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு எப்படி அழைப்பாங்க? இன்வைட் பண்ணி அழைப்பாங்க. பத்திரிக்கை கொடுத்து, இன்விடேஷன் கொடுத்து என்ன செய்வாங்க? அழைப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு கல்யாண வீட்டிற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே யார் இருக்கிறாங்க? அந்த கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய தாயாரும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இயேசு போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே யார் இருக்கிறாங்க? இயேசுவின் தாயார் அங்கே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஹிஸ்ட்ரி வரலாறெல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா இது இயேசுவினுடைய உறவினர்களுடைய ஒரு கல்யாணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டில். 2வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறார்கள்? அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இது என்ன வீடு? இது என்ன இடம்? ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன் மூடு. ஜனங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஃபங்க்ஷன் மூடில் இருப்பாங்க, செலிப்ரேஷன் மூடில் இருப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, ஜனங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, பல வகையான சாப்பாடு இருக்கும், வெரைட்டியான சாப்பாடு இருக்கும். இன்றைக்கி கல்யாணத்தில் சாப்பாடு அப்படின்னா பிரியாணி. ஏன் தான் இந்த பிரியாணிக்கு மாறினாங்கன்னு தெரியல. நல்ல சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம் இதெல்லாம் கூட்டு இருந்த நாட்கள் போய் பிரியாணி அந்த பிரியாணியை பார்த்தாவே வெறுத்துருச்சு. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு வாழ்ந்த நாட்களிலே அந்த கல்யாண வீட்டில், அன்றைய நாட்களிலே யூதர்கள் வாழ்ந்த நாட்களில ஸ்பெஷலா என்ன தெரியுங்களா? திராட்சரசம் பரிமாறப்படும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய நாட்களிலே, இந்த நவீன நாட்களிலே கல்யாணம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஐஸ்கிரீம். அதுலேயும் ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பிஸ்தா, குலோப் ஜாம். சில கல்யாணத்தில் குலோப் ஜாமும் ஐஸ்கிரீமும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாஸ்டர் சாப்பிடுவாங்க. ஆமென். அது ஒரு டேஸ்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட
கல்யாண நிகழ்ச்சிகளிலே இப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்கள் செய்கிறார்கள். அந்த நாட்களிலே, யூதருடைய நாட்களிலே திராட்சரசம் பரிமாறப்பட்டது. கல்யாணம் அப்படின்னாவே அங்க என்னது? திராட்சரசம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள், விருந்தாளியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு எத்தனையோ பேரை அழைச்சிருப்பாங்க. அதே போல இயேசுவையும் அவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரையும் அவருடைய சீஷர்களையும் அந்த வெட்டிங்க்கு, அந்த மேரேஜ்க்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இவங்க கூப்பிட்டுருக்கிறாங்க. இப்ப கல்யாண வீட்டில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாண வீட்டில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆமென். அப்ப கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார். முதலாவது நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு. என்ன வீடு இது? அவரை பிடிச்சு, அவர் மேலே பிரியப்பட்டு, நம்மளை பிடிச்சு நம்ம மேலே பிரியப்பட்டு நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுத்து 4 பக்கமும் மஞ்சள் வச்சு எல்லா காரியத்தையும் பண்ணி நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதே போல் இயேசுவின் மீது உள்ள அன்பு, இயேசுவின் மேல விருப்பப்பட்டு அந்த கல்யாண வீட்டிற்கு அழைத்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு. இது என்ன வீடு? முதலாவது இயேசுவை, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஃபங்க்ஷன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடு. ஆமென். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்முடைய குடும்பத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ, என்னைக்கு அவர் பிள்ளையா மாறினமோ, அன்னைக்கு அவர் நமக்கு அப்பாவா மாறிட்டார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வீடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை அன்பு செலுத்துகிற, இயேசுவை அனுமதிக்கிற ஒரு வீடாக இருந்தது. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். ஆமென். அப்ப முதலாவது என் குடும்பம், என் வீடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வீடா இருக்க வேண்டும். இயேசுவை அனுமதிக்கிற ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே முழுமையாக இயேசுவை அனுமதிக்கிற நபராய், என் குடும்பத்தில் இயேசுவை முழுமையாய் அனுமதிக்கிற ஒரு குடும்பமாய், என் பிசினஸ்ல, என் வேலையில இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிசினஸா, ஒரு வேலையா என் வாழ்க்கையில மாறணும். ஹல்லேலூயா. அங்கே இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அங்கே இயேசு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்வைட் பண்ணி அன்பு செலுத்தி ஒரு அன்போடு கரிசனையோடு அழைக்கும் பொழுது நிச்சயமாக இயேசு உள்ளே வந்து விடுவார். அதே போலதான் நம்ம ஆண்டவரை முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நம்முடைய இருதயத்தில் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்குள்ளாக அவர் வந்து விடுவார். நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக அவர் வந்து விடுவார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக அவர் என்ன செய்வார்? வந்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டில் அடுத்ததாக ஒரு காரியம் என்ன நடக்கிறது? 3வது வசனத்தில் பார்க்கிறோம், திராட்சரசம். ஹல்லேலூயா. என்னங்க, என்ன குறைவுங்க? திராட்சரசம் குறைவு. ஒரு குறைவுபட்ட வீடாய் அங்கே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இம்பர்ஃபெக்ட் ஃபேமிலி ஆர் ஹோம், என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல எதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அங்கே என்ன குறைவு அப்படின்னா திராட்சரசம் குறைவு அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில். அப்போ குறைவுபட்ட வீடாய் காணப்படுகிறது. ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலையா? இயேசுவை அனுமதித்த ஒரு வீடு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், இயேசுவை முழுமையாய் தன்னுடைய குடும்பத்திலே ஏற்றுக்கொண்ட அனுமதித்த ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு ஐக்கியம், அநேக ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள். இயேசு இருக்கிற இடத்துல குறைவு வருமா? ஹல்லேலூயா. நீங்க பேசுங்களேன். இயேசு இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற வீட்டில், இயேசு ஒரு நபருக்குள்ள இருந்தாரு அப்படின்னா, ஒரு நபருடைய இருதயத்திற்குள்ள இருந்தாரு அப்படின்னா அந்த இருதயம் சந்தோஷமா இருக்குமா, கவலையா இருக்குமா?
சந்தோஷமா இருக்கும். இயேசு இருக்கிற ஒரு வீட்டில் குறைவு வருமா வராதா? வரும். அது ஏன் நான் சொல்றேன், ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற வீட்டில் குறைவு வரும். அங்க என்ன குறைவுபட்டு இருந்தது? திராட்சரசம் குறைவுபட்டு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சில குறைகள் மட்டும் காணப்படும். நம்ம இருதயத்திற்கு அது தெரியும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்குது, சமாதானமாக இருக்குது, நல்லா போகுது. ஆனால் இது மட்டும் எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. என் வாழ்க்கையில் சில குறைவுகள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலை, என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் சரீரத்தில் இந்த குறைவு இருக்குது. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கும். நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமாக தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரை முழு மனசோட தான் நம்முடைய இருதயத்தில் நாம் அனுமதிச்சிருக்கிறோம். இயேசு நம்முடைய வீட்டில் தான் இருக்கிறாரு, என் குடும்பத்தில் தான் இருக்கிறாரு, என் பிள்ளைகளோட தான் இருக்கிறாரு, என் கணவரோட தான் இருக்கிறாரு, என் மனைவியோட தான் இருக்கிறாரு, என் வேலை சரியாக தான் போகுது, என் காரியங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் போகுது. ஆனாலும் அங்கே ஒரு குறைவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கும். ஆமென். இல்லாமல் இருக்காது. சிலருடைய வாழ்க்கையில், சிலருடைய பர்சனல் லைஃப்பில், சிலருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு இல்லாமை, ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸ், குறைவுகள் அங்கே காணப்படுகிறது. ஆமென். அதே போல தான் இயேசு இருந்த அந்த வீட்டில் ஒரு குறைவு இருந்துச்சுங்க. என்ன குறைவு தெரியுமா? திராட்சரசம் அங்கே குறைவுபட்டு இருந்தது. ஹல்லேலூயா. இந்த திராட்சரசம் மகிழ்ச்சி, களிப்பை குறிக்கிறது. ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக போகும், சில நேரங்களில் சந்தோஷமே இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒன்று பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை வரும், இல்லைன்னா தாய்க்கும் மகளுக்கும் சண்டை வரும், இல்லைன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும், இல்லைன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். ஏதோ எதுனே புரியாது, என்னன்னே புரியாது, இந்த பிரச்சனை ஏன் வந்ததுனே தெரியாது. சில குறைவுகள் காணப்படும். ஆமென். இந்த குறைவு நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை அது கெடுத்து விடுகிறது. ஆமென். இந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவாக இருந்தது. ஆமென். அந்த குடும்பத்தில் என்ன போயிருச்சு? சந்தோஷம் போயிருச்சு, மகிழ்ச்சி போயிருச்சு, களிப்பு போயிருச்சு. கல்யாண வீட்டில் ஏதாவது இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கெல்லாம் அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. பிரியாணி தீர்ந்தோடனே அடுத்து ஒயிட் ரைஸ் ரெடியாகவே வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல ரசம் இல்லை. அந்த கல்யாணத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருந்த குடும்பம், அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருந்த அந்த கல்யாண வீட்டில் திடீர்னு மகிழ்ச்சி இல்லை, திடீர்னு சந்தோஷம் இல்லை, திடீர்னு சமாதானம் இல்லை. அங்கே ஒரு குறைவு. என்ன குறைவு? திராட்சரசம் அங்கே குறைவுபட்டது. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் ஒரு வேளை காணப்படலாம். அந்த குறைவுகளை அவர் நிறைவேற்ற, நிறைவாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இப்போ சொல்லுங்க, இயேசு இருந்த வீட்டில் குறைவு வந்துச்சா? வந்துச்சு. ஆமென். இப்போ ஏன் வந்துச்சு, நம்ம அதை எப்படி சரி செய்ய போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் அங்கே குறைவு வந்தது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில குறைவுகள், ஏன் சில தாமதங்கள், ஏன் சில காரியங்களிலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம்? ஒருவேளை அது சரீர பலவீனமாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான கவலைகளாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே எதிர்காலத்தை குறித்த கவலைகள் தான் அதிகமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி ஏன் அந்த கல்யாண வீட்டிலே குறைவு வந்தது? ஆமென். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். ஏன் குறைவு வந்தது? அங்கே திராட்சரசம் குறைவு. ஏசு அந்த வீட்டில் இருந்தார். அப்புறம் ஏன் குறைவு வந்துச்சு? ஏசு என் வீட்டில் இருக்கிறாரு, வீடு ஃபுல்லாக வசனம் ஒட்டி இருக்கிறேன், நான் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஒரு நாள் பண்ணுறோம், ஒரு நாள் பண்ண மாட்டேங்கிறோம். எப்போ பார்த்தாலும் மனைவி தான் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, இல்லைன்னா கணவர் தான் குடும்ப ஜெபம், நீ பண்ணு நான் பண்ணு, இப்படி தான் போயிட்டுருக்குது. ஹல்லேலூயா. டயர்டாக இருக்குது, அலுப்பாக இருக்குது, நீயே பண்ணு. சில நேரம் பிள்ளைங்களை பண்ண விட்டுறோம். அப்படி இயேசு இருந்த அந்த கல்யாண வீட்டிலே ஏன் குறைவு? ஆமென். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன நீங்கள் யூகிச்சிங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஓகே, அவருடைய அற்புதம் நடப்பதற்காக அங்கே குறைவு. ரைட், சூப்பர். ஜனங்கள் சுத்திகரிக்கப்படலை, தங்களை ஒப்பு கொடுக்கல. சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க. பரிசுத்தமாகல, அங்கே பரிசுத்தம் இல்லை. ஓகே, ரைட். வேற எதனால் அங்கே குறைவு? இயேசு இருந்த வீட்டில், இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார், அந்த குடும்பத்தோடு இருக்கிறார், அந்த நபரோடு கூட இருக்கிறார், அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறார், மணவாளன் மணவாட்டி சொந்த பந்தங்கள் இருக்கிற அத்தனை அந்த கூட்டத்திலே இயேசு அவர்களோடு கூட தான் இருக்கிறார். இயேசு முதலாக தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தது அங்கேதான். ஹல்லேலூயா. அப்படின்னா ஏன் அங்கே குறைவு வந்தது என்று சொன்னால், அவர் அங்கே விருந்தாளியாக இருந்தார். எப்படி இருந்தார்? நம்ம பாஷையில் சொல்ல போனால் அவரை கெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க? அவரை விருந்தாளியாக வச்சுருந்தாங்க. ஏதோ எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தது போல், எல்லாரையும் அழைத்தது போல் அவரும் என்ன செஞ்சுருக்கிறாரு? அழைக்கப்படுற அந்த லெவலில் அவரை வச்சுருந்தாங்க. அந்த அந்த ஒரு பர்சன்டேஜில் தான் அவரை வச்சுருந்தாங்க. அந்த ஒரு முறைக்கு உட்பட்டு தான் அவரை வைத்திருந்தாங்க. இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு விருந்தாளியாக இருக்கிற வரைக்கும், இயேசு ஒரு இன்வைட் பண்ண ஒரு நபராக இருக்கிற வரைக்கும், இயேசு ஒரு கெஸ்டாக இருக்கிற வரைக்கும், இயேசு ஒரு மூன்றாவது நபராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அங்கே அற்புதம் நடக்காது, அங்கே குறைவு தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் ஆண்டவரை எப்படி வச்சுருந்தாங்க? விருந்தாளியாக வச்சுருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏதோ அவர் விருந்துக்கு வந்தார், கல்யாண வீட்டுக்கு வந்தார், அவர் அப்படியே ஓரமாக உட்காரட்டும், அவருக்கு எந்த வேலையும் நம்ம கொடுக்க வேணாம், அவர்கிட்ட எதையும் நம்ம சொல்ல வேண்டாம், அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், வீட்டில் மாத்திரம் அவர் இருந்தால் போதும், மற்றதையெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் செயல்படுத்திக்கிறேன், என்னுடைய யோசனைகள் போதும், என்னுடைய சுயங்கள் போதும், என்னுடைய திறமைகள் போதும், என்னுடைய வாய் பேச்சு போதும், நான் ஜெபிச்சு என் சுயத்தில் என் சிந்தனையில் என்ன வந்து விழுகிறதோ அதை நான் குடும்பத்தில் செயல்படுத்துவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல்படுத்துவேன். அவர் கெஸ்டாக மாத்திரம் இருந்தால் போதும். அவர் என்னைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கெஸ்டா வச்சிருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம அற்புதங்களை பார்க்க முடியாது, ஒரு நிறைவை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, நம்ம கெஸ்டா வச்சிருக்கிறோமா? இயேசுவை வச்சிருக்கிறோம், இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, என் குடும்பத்தில் இருக்கிறாரு, நம்ம ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் எப்படி அவரை வைத்திருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் அவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், என் பிஸ்னஸில் அவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், என் வேலையில் அவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எனக்கு ஒரு சோர்வு வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன், அவரை நான் எப்படி வைத்திருக்கிறேன், நான் கெஸ்ட்டாக வச்சிருக்கிறேனா இல்லை விருந்தாளியாக வச்சிருக்கிறேனா, ஏதோ 4 நபரில் 5வது நபராக அவர் இருந்துட்டு போட்டும், ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கிறோம், இயேசு இருக்கட்டும் அப்படி நம்ம வச்சிருக்கிறோமா, இல்ல நம்ம எப்படி இயேசுவை வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? ஹல்லேலூயா. அவர் இருக்கிறது போல தான் இருக்கும். அங்கே ஜனங்கள் அவர் பார்க்கிற பக்கெல்லாம் அவர் இருந்ததை பார்த்தாங்க. நமக்கு சுற்றி சுற்றி பார்க்குறப்பெல்லாம் வசனம் இருக்கும், வாக்குத்தத்தம் இருக்கும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது போல தான் தெரியும். அவர் எப்படி நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஒரு அந்நியராக இருக்கிறாரா, ஒரு விருந்தாளியாக இருக்கிறாரா, அவர் ஒரு கெஸ்டாக இருக்கிறாரா? கெஸ்டாக இருந்தார்னா கெஸ்டாக வந்துட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் அவரை எப்படி அழைத்து நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். அங்கே என்ன குறைவு? திராட்சரசம் குறைவு. அப்போ நான் ஆண்டவரை கெஸ்ட்டாக வச்சிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த முன்னேற்றத்தையும் எந்த குறைவையும் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. ஆமென். மிராக்கிளை நம்ம பார்க்க முடியாது, அற்புதத்தை நாம் பார்க்க முடியாது. சில குறைவுகளாகவே இருக்கும், சில தாமதங்களாகவே இருக்கும், சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கைகளில் இருக்கும், ஆனால் அது நிறைவேறாமல் அது அப்படியே இருக்கும். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம நினச்சிட்டு இருப்போம், எப்போ நடக்கும். ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவு வரும் நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. குறைவு வரும், நிச்சயமாக வரும். இயேசு இருக்கும் பொழுதும் குறைவு வரும். ஆனால் நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்துகிறோம் என்பதில் தான் நாம் அற்புதங்களை காண முடியும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரை எப்படி வச்சுருந்தாங்க? விருந்தாளியாக வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் ஓடுறோம், போகிறோம், வர்றோம், அலையிறோம், பிஸியாக போயிட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் என்ன இடத்தை நாம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் என்ன இடத்தை நாம் கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென்.
அப்படி இந்த குறைவு மாற வேண்டும் என்று சொன்னால் நிறைவானவர் நம்மத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே அவர் நிறைவாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் முழுமையாய் வர வேண்டும். அவர் நிறைவாய் என் குடும்பத்திலே வாசம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் குறைவு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா, அந்த குறைவை மாற்ற மாட்டாரா, எப்போ இந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவர் சொல்யூஷன் தருவார். அது கீழே உள்ள வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வேலை வரும் பொழுதுதான் அந்த குறைவு நிறைவாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான பிரச்சனை, நெருக்கடியான பிரச்சனை, ஆண்டவர் இதை சரி செய்யணும், இதை மாற்றணும், இதற்கு ஒரு அற்புதம் செய்யணும், அவ்வளவு அவதி, அவ்வளவு அவசரம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவசரமா ஆண்டவர் சீக்கிரம் செய்யணும், சீக்கிரம் செய்யணும், சீக்கிரம் முடிக்கணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும். இயேசுவின் தாய் ஆண்டவரிடத்துல போய் கன்வே பண்றாங்க, ஆண்டவரிடத்துல போய் ஒரு மன்றாட்டை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவு. நாமளும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மன்றாட்டுகளை தேவ சமூகத்தில் வைத்திருப்போம், அநேக விண்ணப்பங்களை வைத்திருப்போம். ஆண்டவரே இதை எப்போ செய்வீங்க, எப்போ செய்வீங்க, அவசரம், அவ்வளோ அவசரம் நமக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய அவசரத்துக்கு அவர் ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம நெருக்கடி கொடுக்கறதற்கு அவர் ஆண்டவர் அல்ல. அவருடைய வேலை முதலாவது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்படி என் குறைவு மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என் வாழ்க்கையில் அவருடைய வேலை வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த அற்புதத்தை செய்தால் நல்லா இருக்கும், சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஆசையாக இருக்குது, சீக்கிரத்தில் ஒரு நல்ல இடத்த கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும், ஓனா பில்டிங்கை கொடுத்தாருன்னா இல்லை இடத்த கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், சீக்கிரம் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப அந்த குறைவை போக்குறதுக்கே அவருடைய வேலை வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில தருணங்கள், சில குறைகள், சில அற்புதங்கள் நடப்பதற்கு கூட அவருடைய வேலை வரணும், அவருடைய டைம் வரணும். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா போட்டு, மை டைம் இஸ் நாட் எட் கம். ஹல்லேலூயா. அவருடைய வேலை இன்னும் வரல. அவருடைய தாயார் போய் சொல்றாங்க, ஆண்டவரே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது, திராட்சரசம் இல்லை, இங்க எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, என்ன செய்யறது, என்ன பண்றது, அடுத்து எப்படி ரெடி பண்றது, இல்லை இருக்கிறதுலே அப்படியே தண்ணியை ஊற்றலாமா, இல்லை ஏதாவது மேனேஜ் பண்ணலாமா, அதை பரட்டலாமா, இதை பரட்டலாமா, இல்லை இந்த நெருக்கடியான சூழ்நிலையில ஆண்டவர் ஏன் தான் இப்படி அற்புதம் செய்ய மாட்டாரு. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் முறுமுறுக்கிறோம். எதுக்கு தெரியுங்களா? நம்ம அவசரத்துக்கு அவர் செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு அவர் செய்யணும், நம்ம நேரத்துக்கு அவர் செய்யணும். நம்ம ப்ரெஷர் கொடுக்குற நேரத்தில் அவர் நமக்கு டபால்னு அப்படியே அற்புதம் செஞ்சிடணும். நம்ம ப்ரெஷர் கொடுக்குற நேரத்தில் அவர், அவரோடு போராடுற நேரத்தில், அவருக்கு நெருக்கடி கொடுக்குற நேரத்தில் அவர் நமக்கு அற்புதம் செஞ்சிடணும். திடீர்னு சாங்ஷன் பண்ணிடணும், திடீர்னு இந்த பலவீனம் மாறிடணும், திடீர்னு அற்புதம் நடக்கணும். லாசரு மரண வியாதிப்பட்டு இருந்தான். எப்படி இருந்தான்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா வியாதி இருக்கும் பொழுதே வந்து என்ன படுத்தி இருக்க முடியும்? சுகப்படுத்தி இருக்க முடியும். ஆனா ஆண்டவர் அங்க 4 நாள் டிலே பண்றாரு. எத்தனை நாள் டிலே பண்றாரு? 4 நாட்கள் டிலே பண்றாரு. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன்னா ஆண்டவர் லாசருவை ரொம்ப சிநேகித்தார். லாசரு மேல, மரியாள் மாற்றாள் மேல ஆண்டவர் ரொம்ப அன்பு வைத்திருந்தார். ஆண்டவருக்கு இல்லாத அக்கறையா? ஆண்டவருக்கு இல்லாத அந்த ஸ்பீடா? ஆண்டவருக்கு இல்லாத அந்த துரிதமா? ஏன் ஆண்டவர் அங்கே டிலே பண்ணினார்? தேவ மகிமையை அங்கே வெளிப்படுத்தும்படியா. ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஐயோ மரித்த நிலைமையா இருக்கிறது, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வார். அவருடைய வேலை வரும் பொழுது உங்க வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே கர்த்தர் செய்வார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்வார், நீங்க செய்கிற ஊழியங்களிலே கர்த்தர் செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. குறைவுகளை நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. அவருடைய வேலை வர வரைக்கும் ஆபிரகாம், எபிரேயர்ல வாசிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பொறுமையாய் காத்திருந்தான். இன்னைக்கு அந்த வெயிட்டிங் தான் நம்ம கிட்ட இல்லை.
சில நேரங்களில் அவசரப்படுகிறோம், சில நேரங்களில் வார்த்தைகளை நாம் கொட்டுகிறோம், சில நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்ம முறுமுறுக்கிறோம், தேவனை டெஸ்ட் பண்றோம். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தா பார்க்கலாம், நீங்க பார்த்தாலும் பார்க்காட்டாலும், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும், நீங்க அவசரப்பட்டாலும் அவசரப்படாட்டாலும், அவர் வேலை வரும்பொழுது தான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதுக்கு இடையில அந்த கேப்ல, அந்த டைமிங்ல நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும், என்ன பிரயாசங்களை எடுத்தாலும், எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு ஓடினாலும், உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல அவருடைய வேலை வராம அங்க அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில குறைவு மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய வேலைக்காக நான் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது, ஒன்றும் துரிதம் கிடையாது, ஒன்றும் நெருக்கடி கிடையாது. ரைட் டைம்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்க பார்த்தோம், அவருடைய வேலை என்ன செய்யல, வரல. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய டைம்காக காத்திருக்க வேண்டும். டிலே ஆனாலும் ஆயிட்டு போகுது, என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மனுஷர்கள் மாறினாலும் சரி, என்னை சுற்றிலும் விரோதமா பேசினாலும் சரி, கான்ட்ராக்டே இல்லாம போனாலும் சரி, எல்லாம் தாமதமானாலும் சரி, அவருடைய வேலை வரும் பொழுது அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வேலை வரும் பொழுது அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கும். அவருடைய வேலை வரும் பொழுது அசாத்தியமான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கும். எந்த ஜனங்கள் தூஷித்தார்களோ, எந்த ஜனங்கள் முன்னாக நான் வெட்கப்பட்டு நின்றேனோ, எந்த ஜனங்கள் முன்பாக எல்லாவற்றையும் இழந்து நான் நின்றேனோ, அந்த ஜனங்கள் முன்பாக அவருடைய சரியான டைம்ல, சரியான வேலையில கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமான இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் என்ன செய்தாங்க, ஆண்டவரிடத்துல விஷயத்தை கொண்டு போனாங்க. குறைவு இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில, ஆனா நம்ம யார்கிட்ட சொல்லணும், ஆண்டவரிடத்துல சொல்லணும். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யணுமா, தோத்திரத்தோட. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் அவரிடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, என் குறைவை சரி செய்ய, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், சில குறைவுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அதே 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5வது வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். ஹல்லேலூயா. அப்படின்னா 2வது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஆமென். முதலாவது சொன்ன, ஆண்டவரை கெஸ்டா வச்சிருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது. அவருடைய வேலை வரும் பொழுது, காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். 2வது, எல்லா அதிகாரமும் அவர் கைக்கு போகணும். யார் கைக்கு போகணும்? ஹல்லேலூயா. எல்லா டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? ஹல்லேலூயா. மரியாள் தெளிவாக வேலைக்காரங்களுக்கு கட்டளை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ. ஆமென். இன்னைக்கு குடும்பத்தில் நீங்கள் கட்டளை கொடுக்கணும், மனைவிமார்கள் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ, தேவ சித்தம் எதுவோ, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க குடும்ப பர்சனல் லைஃப்ல நீங்க கட்டளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம செய்யணும், குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். மரியாள் வேலைக்காரரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். வாசிக்கிறோம் இல்லையா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல,
அவருடைய வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான்னு வாசிக்கலாமா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப ஆண்டவருடைய சொற்படி செய்கிற மனுஷன், அவருடைய வாக்குத்தத்தத்தை அந்த வாக்குத்தத்தத்தை அபியாசப்படுத்துகிற மனுஷன், அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான்? கண்மலையின் மேலே. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் மரியாள் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. அவர் சொல்றத நம்ம கேட்கறதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. எதுவும் ஆண்டவர் உங்களோடு தினமும் பேசி கொண்டு இருக்கிறார். 4-5 ஆமேன் தான் வருது. அப்புறம் ஒருத்தரும் பைபிளே படிக்கிறது இல்லை போல. பைபிளை படித்தாதானே அவர் பேசுவார். ஹல்லேலூயா. ஜெபித்தாதானே அவர் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார். நம்ம வேற யாரோட கம்யூனிகேட் பண்ணுறோம், வேற யாரோட சேட் பண்ணுறோம், வேற யாரோ கூட பேசி கொண்டு இருக்கிறோம், மணிக்கணக்கில் நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்முடைய குறைவுகள் மாறணும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சரீரத்தில் நம்முடைய குறைவுகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? அவர் சொற்படி என்ன செய்யணும்? கேட்கணும். அவருடைய சத்தத்தை நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோதானோ நிர்விசாரமாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவரும் நல்ல தலையணை வச்சு என்ன செஞ்சிருவார்? போட்டில் தூங்கினது போல. ஆமென், ஹல்லேலூயா. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் கத்துனாலும் அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஏற்கனவே அநேக காரியங்களிலே நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் எங்கே போச்சு? அந்த பொறுமை எங்கே போச்சு? அந்த ஆயத்தம் எங்கே போச்சு? அந்த ஜெபம் எங்கே போச்சு? அந்த வேத வாசிப்பு எங்கே போச்சு? அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த நாட்கள் எங்கே போனது? ஆண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, மகளே சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதி அன்புல எனக்கு ஒரு ஹல்லேலூயா. அந்த ஆதி அன்புல நம்ம நினைக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில சில குறைகளை வச்சுட்டார். எனக்கு சில குறைகள் இருக்கு. நம்மிடத்துல சில குறைவுகளை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மிடத்துல விசுவாச குறைகள் இருக்கிறது, பொறுமையில குறைவு இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நற்கிரியைகள்ல குறைவு இருக்கிறது, ஆதி அன்புல குறைவு இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நற்கிரியைகளை செய்ய பழகணும். உதார குணத்திலே குறைவு. ஆமென். அவருடைய சொற்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4:19 அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நான் முதலாவது சொன்னேன், அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2வது, அவர் சொல்லுகிறபடி நான் செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை என் குடும்பத்திலே நான் அபியாசப்படுத்த வேண்டும். சொல்லணும், மனைவிமார்கள் சொல்லணும், ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான். பிள்ளைங்க இஷ்டத்துக்கு விடக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருடைய இஷ்டத்துக்கு விடக்கூடாது. கர்த்தர் என்ன அந்த வீட்டில், அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் சொன்னதை தாங்க செஞ்சாங்க. ஆமென். அந்த கல்யாண வீட்டில் குறைவு வந்தது தான், குறைவு வந்துச்சு, குறைவு வராம போகல. ஆனா அந்த குறைவை மாற்றுகிறதற்கு, அந்த குறைவை போக்குகிறதற்கு அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தாங்க. அவர் சொன்னபடி செஞ்சாங்க. ஆமென். பாருங்க அந்த கல்யாண வீட்டில் எப்படி இருந்திருக்கும். திராட்சரச குறைவுபட்ட போது பயங்கரமா இருந்திருக்கும். என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியல. நேரில் பார்த்து சீஷர்களை போய் கேட்டுக்கலாம். என்ன அடிதடின்னு தெரியல, என்ன பேசுனாங்கன்னு தெரியல, மணவாளனுடைய குடும்பத்தை என்னென்ன திட்டுனாங்கன்னு தெரியல. ஒரு திராட்சரசம் கூட வைக்க தெரியாதா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, கல்யாணத்தில் இதை கூட பண்ணியிருக்க கூடாதா, அதை செஞ்சுருக்க கூடாதா, இதை போட்டிருக்க கூடாதா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திருமண காரியங்களை பார்க்குறோம், நிறைய காரியங்களுக்கு வேஸ்ட்டாக பணங்களை விரயமாக்குறாங்க, ஆடம்பரமாய் செலவழிக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய திருமணங்களில் நம்ம பார்க்குறோம். ஐப்பசி மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், அது என்ன மாதம்னு தெரில, கல்யாண மாதம், அந்த மாதத்தையும் போடுறாங்க. முடிஞ்சால் என்ன செய்கிறாங்க, 4 பக்கமும் மஞ்சளையும் என்ன செஞ்சிட்றாங்க, வச்சிட்றாங்க.
அப்புறம் முடிஞ்சா பாஸ்ட்டுக்கு தெரியாமையே நல்ல நேரத்தையும் என்ன செஞ்சிடறாங்க, பாஸ்ட்டுக்கு தெரியாதுல்ல, 7:30 to 8:30ன்னு சொல்லிவிட்டு அது அவங்களுக்கு தெரியும் நல்ல நேரம் அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பாஸ்ட் சண்டேவே திருமணம் வைக்கிறாங்க. ஆண்டு பிள்ளைங்க, ஏசப்பா பிள்ளைங்க, கிறிஸ்தவ குடும்பங்க ஒரு நாளும் சண்டே மேரேஜே வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குரிய நாள், அது கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். ஹல்லேலூயா. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்குது. எந்த டைமில் வேணால் மேரேஜ் வச்சுக்கலாம். பகலில் வச்சாலும் சரி, மத்தியானம் வச்சாலும் சரி, சாயங்காலம் வச்சாலும் சரி. சண்டே ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மேரேஜே வைக்கக்கூடாது. சண்டே எந்த ஃபங்க்ஷனுமே வைக்கக்கூடாது. அது கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். ஃபங்க்ஷன் வைக்கவும் கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போகவும் கூடாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் முடியாதுங்க. போய் தான் ஆகணும். போக வேண்டிய கட்டாயம், இங்கே வர வேண்டிய கட்டாயம். ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மனுஷர் சொல்கிற கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் கட்டளையா வைச்சிருக்கிறார், ஓய்வு நாள பரிசுத்தமாய். தலையே போனாலும், ஜீவனே போனாலும், பகைச்சாலும், வெறுத்தாலும் நீங்க ஆண்டவர் சொல்றத மாத்திரம் செஞ்சு பாருங்களேன். ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவு என்பதே வராது. ஆண்டவர் இருந்தும் அங்க குறைவு வருதுன்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆமென். நாம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. சில நேரத்தில் வசனத்துக்கு செவி சாய்க்கிறது கிடையாது. அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்பது கிடையாது. என்றைக்கு அவர் சொல்லுகிறத ஆண்டவர் சொல்றாரு, ஜாடியில தண்ணியை நிரப்புங்க. ஆமென். நம்மனா என்ன செஞ்சிருப்போம்? செஞ்சாங்க, வேலைக்காரங்க செஞ்சாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு, இவர் என்ன தண்ணியை நிரப்ப சொல்றாரு? ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், ஊழியத்தை துவங்குகிற நாட்களிலே இயேசு செய்த முதலாவது ஒரு அற்புதம், வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்க. யாராவது பதில் பேசியிருப்பாங்களா? ஒரு வார்த்தையும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம அப்படியே செய்கிறோம்? ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத செய்கிறோம், சொந்தக்காரங்க சொல்கிறத செய்கிறோம். நன்றாய் ஒரு காரியங்களை நீங்கள் ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே யாருடைய ஆலோசனையும் உள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி கொண்டு போங்க, உங்கள் கணவரை அப்படி கொண்டு போங்க, மனைவி, யாருடைய ஆலோசனையும் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அது மாத்திரம்தான் என் குடும்பத்தில் நடக்கும். அது நடக்கும் பொழுது, அவருடைய சொற்படி நான் செய்யும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தத்திற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது என் வயிற்றில் இருக்கிற குறைவு மாறும். ஹல்லேலூயா. முக்கியமாக அந்த சொந்தக்காரங்க பேச்சுக்கெல்லாம் செவியே சாய்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒருவர் தான் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புவார். அதற்கு அடுத்தபடியாக உங்கள் தாய் தகப்பன். ஆமென். வேற யாரும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன சொன்னார்? ஜாடியில் தண்ணியை அவர்கள் என்ன செய்தாங்க? 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 7வது வசனத்தில், இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அவங்க அப்படியே செஞ்சாங்க. ஆமென். அவர் சொன்னதை அப்படியே அவர்கள் செய்தார்கள், வேலைக்காரர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறோம். ஆமென். எஜமானுக்கு வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சொற்படி நாம் செய்யணும். சில நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு, இங்கே போக சொல்கிறாரு, இங்கே பேச சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய சத்தத்துக்கு நம்முடைய செவியை என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. 9வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், அந்த திராட்சரசம் அவர் என்ன செய்தார்? பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் என்ன செஞ்சாங்க? கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அந்த வேலைக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அங்கே என்ன இருந்தது. ஆமென். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம நிலைமை மட்டும்தான் தெரியும்.
நமக்குள்ளாய் இருக்கிற இயேசு தெரியாது. ஹல்லேலூயா. நமக்குள்ளாய், உங்களுக்குள்ளாய், எனக்குள்ளாய் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்க. ஓ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். உங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். உங்க குடும்பத்தினுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். ஓ, அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் ஏன் கவலைப்படணும் திராட்சரசம் இல்லைன்னு? அப்புறம் ஏன் அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படணும்? ரைட் டைமில் சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். சரியான நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஓ, சரியான நேரத்தில் சரியான ப்ரமோஷன்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஓ, சரியான நேரத்தில் உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஓ, சரியான நேரத்தில் வர வேண்டிய பணங்களை கர்த்தர் வர செய்வார். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம அவசரத்துக்கு சில காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோமே, இப்போ நடந்து என்ன செய்ய போகிறோம்? அவர் சித்தத்தின்படி, அவர் டைம் படி, அவருடைய நேரத்தின்படி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை அவர் கையில் கொடுக்க வேண்டும். இந்த கல்யாண வீட்டில் அதிகாரத்தை யார் கையில் கொடுத்தா? மணவாளனா ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் எச்சா தண்ணியை ஊற்றுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிருந்தாங்க அப்படின்னா மணவாளன் தலை அவ்வளோதான். ஹல்லேலூயா. நல்லா பேசியிருப்பாங்க. ஆனால் அதிகாரம், நம்ம குடும்பத்தினுடைய அதிகாரம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அதிகாரம் இயேசுவின் கரங்களுக்கு போகும் பொழுது அவர் கட்டளை கொடுக்குறாரு, ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க, நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் குறைவாய் காணப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் மாற்ற போகிறார். அந்த வேலைக்காரர்கள் சொன்னபடியே செஞ்சாங்க. சொன்னபடியே செய்யும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவர் சொன்னபடியே செய்யும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தின்படி செய்யும் பொழுது, அந்த வசனத்தின்படி செய்யும் பொழுது, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதம் அங்கே காத்திருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். 9வது வசனத்தில், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று ஒன்ற வேலைக்காரனுக்கு தெரிந்ததே என்று அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளன. ஹல்லேலூயா. பாருங்க, அதிகாரம் இயேசுவினுடைய கரத்துக்குள்ளாக போகும் பொழுது அங்க அற்புதமும் நடந்துச்சு, மணவாளனுக்கு கௌரவமும். ஹல்லேலூயா. என்ன ஒரு கௌரவம். ஹல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, ஐயோ என்னையா நீங்கள் இவ்வளவு நேரமாக ரசம், இவ்வளவு அதிக ருசியுள்ள ரசத்தை வச்சுட்டு, திராட்சை ரசத்தை வச்சுட்டு ருசி குறைந்ததை கொடுத்துருக்கீங்களே, எப்பயும் நல்ல டேஸ்டான பிரியாணியை போட்டுட்டு அப்புறம் தானே வெள்ளை சாப்பாடு வரும், நீங்கள் இதுவரைக்கும் பிரியாணியை வச்சுட்டு முதல்ல வெள்ளை சாப்பாடை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மணவாளனை அங்கே என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள். உங்கள் இயேசுவின் இடத்துல அந்த அதிகாரம் போகும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவரோட கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது அங்கே அற்புதமும் நடந்தது. தண்ணீர் திராட்சரசமுமாயும் மாறினது. மணவாளனுக்கு நல்ல கணமும் அங்கே உண்டானது. நீங்க என்னைக்கு உங்க பொறுப்பை, உங்க அத்தாரிட்டியை, உங்க அதிகாரத்தை, உங்க எல்லா ரைட்ஸையும் ஆண்டவருடைய கரத்துல நீங்க கொடுக்குறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு அற்புதமும் நடக்கும். உங்க குடும்பத்துல உங்களுக்கு கணமும் உண்டாகும். சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியில உங்களுக்கு கணத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நான் மறுபடியும் சொல்றேன், வெட்கப்பட்ட இடத்துல உனக்கு ஒரு கணத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நீ தோல்வியை சந்தித்த இடத்துல கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக அந்த இடத்துல உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். மணவாளனை அழைச்சு சொல்றாங்க, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே 11வது வசனத்தில் பார்க்கிறோம், தம்முடைய மகிமையை அங்கே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது அநேகர் விசுவாசம் ஆண்டவர் மேலே வைப்பாங்க.
உங்க சுற்றியுள்ளவர்கள் வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாருன்னா உங்களுக்கு மாத்திரம் நன்மை உண்டாகும்படி அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர் மேல விசுவாசம் வைக்கும்படியாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியான ஒரு மிராக்கிளை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 2024ல குறைவுபட்ட இடங்களை எல்லாம் அவர் ஃபுல்ஃபில் பண்ண போறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த முடிவை நீ எதிர்பார்த்து இருக்கிறாயோ, எந்த காரியத்தில் நான் குறைவு பெற்றிருக்கிறேன், எந்த காரியத்தில் என் வாழ்க்கையில நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த வருடத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாதே. நீ அவமானப்பட்டு நின்ற இடத்திலே அந்த கல்யாண வீட்டில் மணவாளனை கனப்படுத்தினது போல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். சரியான நேரத்தில் கனப்படுத்துவார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்புறம் முதலாவது அவருடைய வேலை, ரெண்டாவது அவர் என்ன சொல்றார், மூன்றாவது சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும் பொழுது அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஆமென். எத்தனையோ நேரத்தில் விழுந்து போகிற சூழ்நிலை வந்துச்சு. ஆமென். யோசேப்பினுடைய வாழ்க்கையில். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்ட பொழுது அங்கே எகிப்துக்கு கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்தார். அங்கே யூதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, சுத்திகரிப்புக்கென்று அவங்க என்ன செய்வாங்க, அங்கே அந்த 2வது வசனத்தில் முறையின்படி 2-3 குடம் தண்ணீர் மொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் சுத்திகரிப்புக்காக அவங்க என்ன செய்வாங்க, அங்கே தண்ணீர் வைத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இங்க இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். திராட்சரசம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சிந்தப்படுதல் எதற்கு தெரியுமா, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக. அப்புறம் மூன்றாவது, நான் அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னார், தேவ மகிமையை வாழ்க்கையில காண வேண்டும் என்று சொன்னார், எனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், எனக்குள்ளாக பரிசுத்தம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் விரும்பாத பாவ காரியங்கள் என் வாழ்க்கையை விட்டு மாறணும். அது என்னவாக இருந்தாலும் சரி. கடந்த நாட்களில் ஃபுல் நைட் பிரேயர்ல பாஸ்டர் சொன்னாங்க, எங்க இருக்கா, நம்ம பக்கத்திலேயே இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கையிலேயே இருக்கு. ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள், சில பாவங்கள், ஆண்டவர் விரும்பாத சில பேச்சுக்கள், சில வார்த்தைகள், சில நடக்கைகள், சில செயல்கள் மாறி நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை காண முடியும். ஹல்லேலூயா. அப்புறம் மூன்றாவது, நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி தெரியுமா, அங்கே திராட்சரசம் பரிமாறப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே திராட்சரசம், அங்கே இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அந்த ரசத்தினாலே அங்கே குறைவு மாறினது போல இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எனக்குள்ளாய் இருக்கிற பாவம் சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. எனக்குள்ளாய் இருக்கிற சாபங்கள் மாறும், எனக்குள்ளாய் இருக்கிற பாவ கரைகள் மாறி அது சுத்திகரிக்கப்படும் பொழுது அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் மாறி அற்புதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவை, கடைசியாய் ஒரு சுத்திகரிப்பு தேவை. என் பாவம் மன்னிக்கப்படணும், என் சாபங்கள் மன்னிக்கப்படணும். அது எப்பொழுது தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அங்கே எப்படி திராட்சரசத்தினாலே குறைவுகள் மாறினதோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்குள்ளாய் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும், எனக்குள்ளாய் ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும், எனக்குள்ளாய் ஒரு நிச்சயம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஆண்டவரே, எனக்குள்ளாய் ஒரு சுத்திகரிப்பை தருவீராக, ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கண்களை மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வேலைக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா. நீர் என்ன சொல்றீங்களோ உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் குடும்பத்துல நடக்கட்டும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஓ அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சில குறைவுகள் காணப்படுகிறது. ஆண்டவரே, நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஓடுகிறேன் ஆண்டவரே, நான் முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனாலும் சில குறைவுகள் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த குறைவு அது ஒருவேளை என்ன குறைவா? ஒருவேளை சமாதான குறைவா, இல்ல மகிழ்ச்சி என்கிற குறைவா, இல்ல என் வாழ்க்கையில பலவீனம் என்கிற குறைவா, இல்ல போராட்டம் என்கிற குறைவா, இல்ல கடன் என்கிற குறைவா, இல்ல அற்புதம் நடக்கலையே, வாக்கு சத்தங்கள் தாமதம் ஆகிறதே என்ற குறைவா? உங்க வாழ்க்கையில என்ன குறைவாக இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்திலே நிறைவை நீங்கள் காண போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்கிறவங்க மேல ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் ஹல்லேலூயா அந்த வேளையில ஊற்றி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிமனா ஷேகராதானா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன்னை ஒப்புக்கொடு, உங்களை ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார்.